உதயம் சொத் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் செம்புலத்தின் ஊடகவியலாளர் முனைவர் பேராசிரியர் திருமதி சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம், பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள ஒரு கலகம் இருப்பதாக பார்க்க முடியுது. ராமதாஸ் அவர்கள் நேத்து ரொம்ப கலங்கி போய் பேசியிருந்தாரு. இன்னைக்கு அன்புமணி அதுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கிறாரு. அதாவது கட்சி தன்னுடைய பின்னாடிதான் இருக்குது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம்? இல்ல மொத்தமா பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய இறுதி காலத்தை நெருங்கிச்சு அப்படின்னு தான் பாக்குறேன். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் இன மக்களினுடைய ஓட்டு வங்கியை இழந்துருச்சு. அதனாலதான் தொடர் தோல்வியை அந்த கட்சி சந்திச்சுச்சு. தெளிவான கூட்டணி முடிவோ தெளிவான பார்வையோ இல்லாதனால வந்த தோல்விதான் இந்த தொடர் தோல்வி கூட. அப்ப இன்னைக்கு ஓரளவுக்கு அரசியலை தெளிவா தெரிஞ்சிருக்கிற மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சில முடிவுகள் எடுக்கிறாரு. இங்க தமிழ்நாடு, இங்க திராவிட இயக்கங்களோட நம்ம தொடர்புல இருக்கும்போதுதான் இங்க வெற்றி தன்னுடைய கட்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும்னு அவருக்கு தெரியுது. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பறக்கிற பல கனவுகள் வச்சிருக்கிறாரு. அதனால அந்த கனவுகளுக்கான வாய்ப்பு எதெல்லாம் இருக்குன்னு பார்த்து அவர் RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலோட ஒரு டைப்ல போகணும்னு முடிவெடுத்துதான் ரொம்ப வீழ்ச்சியை சந்திச்சிச்சு. அதுலயும் வருத்தத்தோட ராமதாஸ் அவர்கள் சொன்னது என்னன்னா, தைலாபுர தோட்டத்திலேயே பாரத மாதாக்கு ஜே அப்படின்னு கோஷம் எழுப்புற அளவுக்கு போயிருச்சுன்னா இதை நம்ம சும்மா வேடிக்கை பார்க்க முடியாதுன்னாரு. அது ஒரு முக்கியமான அரசியல் புள்ளின்னு நான் பாக்குறேன். எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கட்சியை தின்று செரித்து அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கக்கூடிய செயல் திட்டத்தோடு தான் இதுவரைக்கும் பாஜக களம் இறங்கி இருக்கிறது. அதுக்கு எனக்கு 100 உதாரணம் என்னால சொல்ல முடியும், 100 கட்சிகளை சொல்ல முடியும் என்னால. அப்படி இருக்கும் போது இந்த அனுபவம் இருக்கிற ராமதாஸ் அவர்கள் கட்சியை காப்பாத்தணும், கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு, குறைஞ்சபட்சம் காப்பாத்துற முயற்சியில இறங்கணும் பாக்குறாரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜகவோடு இருப்பதுல உறுதியா இருக்காரு. இதுல 2 பிரிவு இருக்கு. ஒன்று நிர்வாகிகளாக இருக்கிற ஒரு கூட்டம், அதிகாரத்துல இருக்கிற அந்த கட்சியினுடைய பதவியில இருக்கிற நிர்வாகிகளாக இருக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பழைய காலத்துல இருந்து, கட்சி தொடக்கப்பட்ட காலத்துல இருந்தே கூட நின்று ராமதாஸ் அவர்களுக்கு அரசியலோடு பயணிச்ச ஒரு கூட்டம். இதோட மக்கள். இப்ப என்ன பிரச்சனைன்னா, நிர்வாகிகள் எல்லாம் இங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இருக்கிறாங்க. பழைய ஆட்களும் மக்களும் ஐயாதான் எங்களுக்காக தெரு தெருவா நடந்தவரு, கிராமம் கிராமமா நடந்தவரு, நாங்க அவரை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மக்கள் இருக்கிறாங்க. இது இந்த கட்சியை மொத்தமா அழித்தொழிக்கிற ஒரு சூழலுக்கு தள்ள போகுது. நீங்க மக்களுக்கே குழப்பம் வந்துருங்க. ஓட்டு போடுற 10 பேரும் நம்ம யாருக்குடா ஓட்டு போடுறது அப்படின்னு குழப்பம் வரும். 2வது, கூட்டணியில மரியாதை இருக்காது. இந்த கட்சிக்கு கூட்டணியில மரியாதை இருக்காது. ஏன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா ஓட்டு பிரியும். அதனால இந்த கட்சியால நமக்கு எந்த பயனும் இல்லை என்ற முடிவுக்கு கூட்டணி கட்சிகள் வரும். அதனால இந்த சண்டை அப்படின்றது பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சியை கொன்று ஒழிக்கிற, அதனுடைய இறுதி காலத்துக்கு தள்ளுற ஒரு முயற்சி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ராமதாஸ் அவர்களுக்கு வயது மூப்பு ஏற்பட்டு விட்டது, அதனால இனி அவர் கட்சியை நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து நிறைய பக்கம் போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை இனிமேலும் ஏதாவது பண்ணி கொஞ்சம் வளர்க்கறதுக்கு ஏதாவது வழி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுதான் ராமதாஸ் அவர்கள் முயற்சி பண்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப கீழே போயிருச்சு. இனி இந்த கட்சியை குறைந்தபட்சம் ஒரு MP சீட்டு கூட வர முடியல. ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போயிருச்சு. ஆனா இந்த விஷயத்த பேசி தீர்த்திருக்க முடியும். இங்க அதிகார வெறியும் அதிகார போட்டியும் தான் இத ரோட்டு வரைக்கும் கொண்டு விட்டுருக்கு. நீங்க பொதுக்குழுன்னு ஒண்ணு இருக்குங்க, உடைச்சு பேசலாம். இந்த கட்சியை காப்பாத்தணும்னா என்னென்ன பிரச்சனைகள் கட்சிக்கு இருக்கு, இந்த ஓட்டு பேங்க்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, நாம எந்த வழியில போகணும், கிளைகளை எப்படி கட்டமைக்கணும், நாம ஓட்டு வங்கியை அதிகரிக்கிறதுனா நம்ம என்ன செயல் திட்டங்களை கையில் எடுக்கணும், இதெல்லாம் உட்காந்து பொதுக்குழுல பேசி இருக்கணும். ஆனா இவங்க அதை பேசாம மைக்க தூக்கி அடிக்கிறதும், நான் தனியா பனையூர்ல ஒரு ஆபீஸ் ஆரம்பிக்கிறேன், அங்க எல்லாரும் என்னைய பாருங்க, இந்த மாம்பழம்னாலே பிரச்சனை தான் போல இருக்குங்க. ஞானப்பழம் வாங்கலாம், மாம்பழம் இங்க பிரச்சனையா இருக்கு. நீங்க தனியா என்னை குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக வந்து பாருங்கள் நம்ம அண்ணன் அன்புமணி அவர்கள் தனியா போய் நிக்கிறாரு. இந்த பக்கம் ஐயா இருக்கிறாரு. இன்னொன்னு, வயது மூப்பு அப்படின்றது ஒரு காரணம் தான். 94 வயது வரை களத்துல நின்று மக்களுக்காக களப்பணி ஆற்றி தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் பேசினவர் தான் தந்தை பெரியார் போன்ற களப்பணியாளர்கள். சோ வயது மூப்பு என்பது அரசியல ஒரு பேச்சே கிடையாது. கலைஞர் அவர்கள் தன்னுடைய இறுதி
ஞாபகம் மறதி. அவருக்கெல்லாம் வந்து என்ன நடக்குதுன்னே மறந்திருந்த ஒரு சூழல்ல கூட தன்னுடைய தொண்டை ஒருத்தன் போய் திருநீர் நெத்தியில தேய்க்கும் போது அதை அழிச்சிருக்கிறாரு. நான் நாத்திகன் அப்படின்னு அழிச்சிருக்காரு. என்ன ஞாபகமா மறதி, நான் யாருன்னே தெரியாத சூழல்ல கூட கலைஞர் தன்னுடைய சித்தாந்த தெளிவோட இருந்தார். சோ இவரை பொறுத்தவரையும் வயசு அப்படின்றத விட அனுபவம் அப்படின்னு பார்த்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. இந்த பிரச்சனைக்கு பெரிய காரணமே அதிகார போட்டி. அதுல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, சிபிஐ கிட்ட அவருடைய வழக்கு இருக்கு. இப்ப கரண்ட்ல அந்த வழக்கு இருக்கு, ஓப்பன்ல இருக்கு. அந்த வழக்குல ஒருவேளை பாஜகவோடு நம்ம போகல அப்படின்னா இவங்களுக்கு வட மாவட்டங்கள்ல ஒரு ஓட்டர் பேங்க் இருக்கு. அதாவது வன்னியரின மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப அந்த வட மாநிலங்களை வந்து கேப்சர் பண்ணணும்னா ராமதாஸ் போன்ற முகங்கள் அங்க ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா இவங்க கூட்டணியில சேர்த்துக்கிட்டு அன்புமணி கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா கூட்டணியில இருந்து ஆகணும். 2வது விஷயம், ஒருவேளை ஒரு கூட்டணியில இருந்து ஒரு எம்பி பதவி, மாநிலங்களவை எம்பி பதவி கிடைச்சிச்சுன்னா ஒரு அமைச்சர், துணை அமைச்சர் ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து வாங்க முடியுமா? ஒருவேளை ஓட் பேங்க்ல நம்ம ஜெயிச்சு கொஞ்சம் பெரிய ஆளா வந்துட்டோம்னா இதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு அவர் பாக்குறாரு. ஆனா கட்சியவே மொத்தமா காலி பண்ண போறோம், இந்த கட்சியே இருக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் அங்க ஒரு கூட்டம் வேலை பார்க்குது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த கட்சியில இருக்கிறவங்க ஒற்றுமையா இல்லைன்னா எந்த இடத்திலும் இந்த கட்சி வந்து எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடைசி மூச்சு அதை எங்க ஊர்ல கிழவிங்க எல்லாம் திண்ணையில படுத்து இழுத்துக்கிட்டு கிடக்குங்க. அது வந்து இழுத்து உயிர் போகாது, ஆனா இழுத்துக்கிட்டே கிடக்கும். கடைசியில கொஞ்சோண்டு பாலை ஊத்தி அல்லது திருநீரை போட்டு அதுக்கப்புறம் தான் உயிர் அடங்கும். அது மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கு இந்த கட்சி. இப்பயாவது நீங்க அந்த கட்சியை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணலன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். அன்புமணி ராமதாஸ் தான் முதல்ல இறங்கி வரணும். 50 வருஷமா கட்சியை காப்பாத்தி இருக்கிறாருன்னா இறங்கி வந்து பேசணும். இன்னைக்கு அவருடைய பேச்சுல இறங்கி வந்திருக்காரு. எங்க அப்பா ஒரு பெரிய இந்த கட்சிக்காக உழைச்சிருக்காரு அப்படின்லாம் மேடையில பேசியிருக்காரு. அவர் எங்களுக்கு வழிகாட்டுறாரு. எங்க வழிகாட்டுற அந்த இதை வச்சு நாங்க போறோம் அப்படின்றோம். நேத்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை வந்து ஐயா ராமதாஸ் சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, ஆளுமை தன்மை, தலைமை பண்பு ரொம்ப முக்கியம் ஒரு கட்சியை வழிநடத்துறதுக்கு. நீங்க வெளியே போய் பெருசா தலைவர்கள் எல்லாம் உருவாக்க வேணாம், கட்சிக்குள்ளேயாவது ஒரு தலைமை பண்போட இருக்கணும்ன்றதா அதுக்குள் பின்னாடி இருக்கிற அரசியல். அத அப்படி பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பொதுக்குழு கூட்டத்துல மைக்க வீசி அடிக்கிறது, அவங்க அப்பா பேசிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் அவர் ஒரு மைக்க வச்சு பேசுறது, இது ஒரு ஆளுமை பண்புக்கான தன்மை கிடையாது. நிதானமா பொறுமையா எடுத்து சொல்லி ஒரு மாற்றத்தை உருவாக்கி களத்தை கட்டுறவன் தான் தலைவனா இருக்க முடியும். அது வந்து பார்க்கும்போது இவர்கிட்ட இல்ல, இவர் முன்ன பின்ன இருக்கிறாருன்றதா அங்க பார்க்க முடியுது. சோ கஷ்டம் தாங்க கட்சி தூக்குறது. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, என் பின்னாடிதான் நிறைய தொண்டர்கள் இருக்காங்க, பாமக தொண்டர்கள் இருக்கிறாங்க, எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டோட இருக்காரு அவரு. இல்ல, மேபி இருக்கலாம். இளைஞர்களுக்கு ஒரு வேலை யங்ஸ்டரா இருக்காரு, நம்ம ஐயாக்கு வயசாகி போச்சு அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம். ஆனா அது ஓட்டு வங்கியா மாறுமா அப்படின்றதா இங்க கேள்வியே. ஓட்டு வங்கி எப்போது நமக்கு சேரும்னா நம்ம மீது நம்பிக்கை வரணும். நீங்க அப்பாவவே தூக்கி வெளியெறிஞ்ச ஒருத்தனுக்கு நம்பிக்கை எப்படி வரும்? நம்ம ஊர்ல ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல, பெத்த அப்பனை தூக்கி வெளியெறிஞ்சிட்டா இவன் எப்படி ஆளா இருப்பான் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த பார்வையில நீங்க அடிபட்டு போவீங்க. பெரிய ஓட்டு வங்கி உங்க பின்னாடி நிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கட்சியை உடைச்சிட்டு, கட்சியை காவு கொடுத்துட்டு, அப்பாவை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு, அம்மா மேல பாட்டில தூக்கி எறிஞ்சிட்டு, பொதுக்குழுவுல அநாகரிகமா நடந்துகிட்டு, இப்படி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க ஒரு கட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்கும் போது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே கும்பலா வந்து உங்க கூட நிக்க மாட்டாங்க. விஜய்க்கு மேல கூட அந்த ஒரு பார்வை வந்த பிறகுதான் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டே அலையிறாரு. பேரண்ட்ஸவே அவர் பார்க்கல, அவர் என்ன பெருசா வந்து அறுத்து தள்ள போறாரு அப்படின்னு விஜய சொன்ன பிறகுதான் பொதுக்கூட்டங்களுக்கு எல்லாம் அவங்க அம்மா அப்பாவுகளை கூடயே கூட்டிட்டு திரியிறாரு கேரவன்ல. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த தமிழ்நாடு சென்டிமெண்ட்ல அம்மா அப்பா சென்டிமெண்ட் உண்டு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுசும் அந்த சென்டிமெண்ட் உண்டு, உலகம் பூரா அந்த சென்டிமெண்ட் உண்டு. பேரண்ட்ஸ் தூக்கி எறிஞ்சிட்டு நீ வந்து ஒரு கட்சியை அபகரிச்சுக்கிட்டு நீ வந்து நின்னா பெரிய அளவுல ஓட்டு வங்கிகளாக ஓட்டா மாறாதுக்கு அது ஒரு பெரிய காரணமா அமைஞ்சு போகும் தான் நான் பாக்குறேன். வேணா 10 சின்ன பசங்க தவிக்கிட்டு எங்க அண்ணன்மார் உண்டா அப்படின்னு எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி இருப்பானுங்க. ஆனா விஷயம் தெரிஞ்சு இது ஓட்டாகணும், நம்ம கட்சி ஜெயிக்கணும், நம்ம ஆட்சிக்கு வரணும், ஒரு பொறுப்பான ஒரு ஒரு தலைமைத்துவத்தோட ஒரு இடத்துக்கு வரணும், அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிற யாரும் இவர் கூட நிக்க மாட்டாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, எங்க அம்மா மேல ஒரு சின்ன துரும்ப கூட நான் பட விட மாட்டேன், நான் எப்படி எங்க அம்மாவை கை நீட்டி அடிச்சிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல 2 பேர் சொல்றது யார் நம்புறது? எது எப்படியோங்க, நம்புறதுக்கான வாய்ப்பு நமக்கு இல்லதான்.
ஒரு பக்கம் வந்து இப்படி நடக்காத ஒண்ண பொய்யா வெளியே சொல்ல வேண்டிய தேவை ராமதாஸ் அவர்களுக்கு இருக்காதுன்னு நான் நம்புறேன். இன்னொன்னு நம்ம ஊரு பக்கம் இந்த வேலையெல்லாம் நடக்கும். நீங்க எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும், வீட்டுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது, எதையாவது தூக்கி போட்டு உடைக்கிறது, முரட்டுத்தனமா நடந்துக்கிறது நம்ம ஊர் பக்கம் பார்க்கிறோம். அதுலயும் குறிப்பா வந்து அன்புமணி ராமதாஸ் கொலவெறியில இருந்திருக்காரு. அவங்க அம்மா என்ன கேட்டிருக்காங்கன்னா, "ஏன்பா, உன் மகள வந்து இளைஞர் அணிக்கு தலைவராக்குனா, நீ பேசாம தானே இருப்ப? அது மாரி தானே இருக்கணும் இங்கேயும். இங்க மட்டும் ஏன்பா கோவப்படுற?" அப்படின்னு கேட்டுப்புட்டாங்க. இந்த கம்பேரிசன் ஒருவேளை அவர் கோவத்த உண்டாக்குச்சான்னு தெரியல. இன்னொன்னு நம்ம ஊர்ல ஒரு பொது புத்தி இருக்கு. யாரு வாரிசா இருப்பாங்க? ஆண்கள் தான் வாரிசா இருப்பாங்க. இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். பொது புத்தி ஒண்ணு இருக்கு. ஆம்பளைங்க தான் வாரிசு. ஒரு அரசியலா இருந்தாலும், சொத்தா இருந்தாலும், ஒரு நிறுவனமா இருந்தாலும் ஆண்கள் வாரிசா வருவாங்க. அப்ப பெண்களுடைய குழந்தைகள் வாரிசா வரக்கூடாது. என்ன அவன் வர்ற அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள பார்த்தே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்க சௌமியா அன்புமணி வந்து கட்சிக்காக எத்தன வருஷம் உழைச்சாங்க? அவங்க ரோல் என்ன கட்சிக்குள்ள? அவங்க கட்சிக்காக என்ன பாடுபட்டாங்க? ராமதாஸ் அவர்கள் காலத்தே நடந்த கதையெல்லாம் நானே நேரடியாவே கேள்விப்பட்டிருக்கேன். அவர் மேல எனக்கு லட்சம் முரண்பாடு இருக்கு. 1, 2 இல்ல. லட்சம் முரண்பாடு இருக்கு எனக்கு ராமதாஸ் அவர்கள் மேல. 1987ல இருந்து சொல்லப்போனா, எனக்கு அவர் குறித்து நாம் படித்தது, அவரோட கூட இருந்தவங்க சொன்னத வச்சு 100, 1000 முரண்பாடுகள் இருந்தாலும், கிராமந்தோறும் போய் அவர் கட்சிய அவர் கட்டிக்கிட்டாரு. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா இவருடைய வீட்ல இருக்கிற குடும்பமே மொத்தமா வந்திருக்கு. 2 பெண் குழந்தைகளும் வந்து கால் பதிச்சு போய் ஓட்டு கேட்டாங்க, வீடு வீடா போனாங்க, எல்லாமே பண்ணாங்க. அப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்க மனைவி ஜெயிக்கிறதுக்கு மொத்த குடும்பத்தையும் இறக்கி விட்டுருக்கீங்க. ஆனா உங்க அக்கா குடும்பத்துல இருந்து ஒரு பையனுக்கு ஒரு பொறுப்பு அப்படின்னா, அத வந்து நீங்க மறுக்கிறீங்க. அனுபவம் இல்லன்றீங்க. அப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இணையருக்கு என்ன அனுபவம் இருந்தது? அவங்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தது? அப்போ உங்க குடும்பத்து பெண்களும் உள்ள வரலாம் அப்படின்னா, ஏன் உங்க அக்கா தங்கச்சி வீட்டு பிள்ளைங்க அரசியலுக்குள்ள வரக்கூடாது? இந்த பேசிக்கான கேள்வி இருக்கு. குடும்ப அரசியல் குறித்து நமக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. நீங்க குடும்பமாவே அரசியல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுல என்ன ஆம்பளை பிள்ளையோடைய புள்ள, பொம்பளை பிள்ளையோட புள்ள? இது சரியில்லைல்ல. அது ரொம்ப உண்மையிலேயே அன்புமணி ராமதாஸ் அறிவாளியா இருந்தா, ஒரு தலைமை பொறுப்போட இருந்தா, இத பக்காவா ஹேண்டில் பண்ணிக்கலாம். அரவணைச்சிரணுங்க. வாடா பரவால்ல. எங்க அப்பா சொல்லிட்டாரு. வா பாத்துக்கலாம். அவர டம்மியாவே உட்கார வைக்க முடியும் அன்புமணி ராமதாஸ் நெனச்சா. இத மறுக்காம அவர ஒரு பொறுப்புல போட்டுட்டு, நீ டம்மியா உட்கார வச்சு அரசியல் பண்ணிட்டு போயிருக்கலாம். இவ்வளவு அலப்பறையே தேவையில்ல. அதுல இருந்து தானங்க பிரச்சனை பெருசாகுது. அப்போ ஒரு தலைமை பண்பும், ஒரு அறிவும் இருந்தா, பக்காவா இத ஸ்கெட்ச போட்டு அந்த ஃபைல பக்கத்துல வச்சுக்கிட்டு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிருக்கலாம். இவ்வளவு பெரிய துண்டாகுற கட்சியே உடைய வேண்டிய அவசியம் இல்ல. அதனாலதான் நானுமே சேர்ந்து சொல்றேன். அன்புமணி ராமதாஸ் பாவம் அவரு கட்சியை வளர்க்கணும்னு ட்ரை பண்ணாம அதிகாரத்துல இருக்கும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நிறைய அறிவு வேணும், பொறுமை வேணும், புத்திசாலித்தனம் வேணும். அதை எப்படி எடுத்துட்டு போறது, எல்லாரையும் அரவணைத்து போறது அப்படின்ற முக்கியமான அளவுகோல் ஒரு தலைமைக்கு ரொம்ப அவசியம். ஒரு கட்சிக்குள்ள எந்த கட்சியா இருந்தாலும் முரண்பாடு இருக்கும். முரண்பாடு இல்லாம கட்சியெல்லாம் இருக்காரு. நம்மலாம் தனித்தனி மனுஷங்க தானே. நம்ம கருத்தியெல்லாம் முரண்பட்டு தான் நிப்போம். அந்த முரண்பாடுகளை சரி செய்கிற தலைமைத்துவம் தான் ஜெயிக்கும். அது இங்க இல்ல. அதெல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவங்க அம்மாவை அடிச்சாரா அப்படின்றதெல்லாம் இல்ல. ஆனா அவங்க அப்பா பேசிட்டாரு. உடனே அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விடுற போட்டோ எல்லாம் இவங்க போடுறாங்க. சமூக வலைத்தளத்துல அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விடுற போட்டோ எல்லாம். பொதுவாகவே ஒரு ஒரு சாதிய மனநிலையில இருக்கிறவங்க பெற்றோரை எப்படி பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால இது மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு உண்டு என்றுதான் நான் நம்புறேன். இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு தனி சக்தியா மாறன்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட, அவரு தனியா நின்னு சஸ்டெயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் சக்தியை அவர் பயன்படுத்திப்பாருன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லைங்க. வாய்ப்பே இல்லைங்க. ஒரு தலைமைத்துவத்துக்கு அதுதான் இப்ப நான் பேசுறேன். தலைமைத்துவம் ரொம்ப பொறுப்புடையதுங்க. நீங்க அண்ணன் திருமாவர்களை பாத்தீங்கன்னா, அவ்வளவு பிரச்சனை இருக்கும். அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணுவாரு. பொறுமையா, நிதானமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. நீங்க நிதானம் தான் ஒரு தலைமைத்துவத்துக்கு முதல்ல அடிப்படை தேவை. நீங்க உடனே பொங்குறீங்கல்ல, அதை முதல்ல நிறுத்தணும். நீங்க எப்படி சஸ்டெயின் ஆவீங்க? நீங்க எப்படி வந்து ஆழமா காண்டுள்ள காலை ஊன்றி நிக்க முடியும்? எப்படி நீங்க வலுவா நிக்க முடியும்? முதல்ல நீங்க நிதானமா ஒரு விஷயத்தை அணுகணும். 2வது புத்திசாலித்தனமா அந்த அந்த விஷயத்தை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். 3வது என்ன அப்படின்னா, கட்சியை உடைஞ்சிராம பாத்துக்கணும். அதே சமயத்துல உங்க கட்சியினுடைய ஐகான் யாரு? ராமதாஸ் அவர்கள் தான் ஐகான். டாக்டர் ராமதாஸ் அவர்களை அவங்க சாதிக்காரன் கடவுள் மாதிரி பாக்குறான்.
அவருக்கு பின்னாடி ஏராளமான பிரச்சனை இருக்காது எனக்கு தெரியும். நீங்க ராமமூர்த்தி அப்படின்னு வன்னியர் சங்கத்தினுடைய தலைவருடைய பேட்டி எல்லாம் கேட்டிருப்பீங்க. வன்னியர் சங்கத்தினுடைய தலைவரா ராமமூர்த்தி இருந்தாரு. 2வது 1987 நடந்த வன்னியர் சங்கத்தை எழுப்பிய 20% இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை அவர்கள் தான் தலைமையேற்று நடத்துறது. ராமதாஸ் அவர்கள் போய் ஒட்டிக்கிட்டதுதான். 21 பேர் படுகொலை செய்யப்பட்ட போது, எம்ஜிஆருடைய காலகட்டத்துல துப்பாக்கி சூடு நடந்த போது 21 பேர் செத்து போறாங்க. அந்த 21 குடும்பமும் வீணா போச்சு. அவர்களுக்கு திரட்டப்பட்ட நிதி எங்கன்னு இன்ன வரை கேள்வி ராமதாஸ் அவர்களை நோக்கி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க தலித்துகளுக்கு எதிராக ஒரு மண்டபத்துல போய் உட்கார்ந்துட்டு பிற்படுத்தப்பட்ட சாதிகளை ஒருங்கிணைப்பது ஒரு கட்சி தலைமைக்கு அழகே கிடையாது. அதுவும் சமூக நீதி பேசுறவங்களுக்கு அழகு கிடையாது. அதையும் ராமதாஸ் செஞ்சாரு. சோ ராமதாஸ் அவர்கள் மீது நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நிறைய கருத்து முரண்பாடு உண்டு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த கட்சிக்கான ஐகான் யாரு? ராமதாஸ் அவர்கள் தானே. அப்ப அவரை வச்சுதானே நீங்க ஓட்டு வாங்கணும். அப்ப நீங்க அவரை அரவணைச்சு போகாம அவர் பேசுறத சரிங்கப்பான்னு மண்டையாட்டிட்டு கூட இங்க நீங்க வேற செயல் திட்டத்தோட இயங்கலாம். அது யாரும் கேட்க போறது இல்ல. அவர் களத்துக்கு வந்து நிக்க போறதும் இல்ல. ஆனா இந்த அடிப்படையான நுட்பமான இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய குறைந்தபட்சமான செயல் திட்டம் இல்லாம கையறு நிலையில தான் நிக்கிறாரு அன்புமணி. கட்சியவே உடைச்சா இன்னும் பிரச்சனையாகும். கட்சியை பாதுகாக்கணும்னா அப்பாவை அரவணைச்சு போகணும். சோ இது இவ்வளவு சிக்கலுக்குள்ள இருக்கிறாரு அவரு. இதை சரி செய்யாம அவர் ஒருவேளை பொதுக்குழு எல்லாம் சேர்ந்து நீங்க தான் தலைவரு, உங்க திலகபாமா தான் பொருளாளரு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கட்சியை சஸ்டெயின் பண்ணி நிக்க வைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும். அது ரொம்ப கடினமான விஷயம். அது ரொம்ப பொறுமையா நிதானமா செயல் திட்டங்களோடு களமிறங்கினா மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது இங்க இல்ல. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிங்கண்ணா. மகிழ்ச்சி தொடர்.